பார்ட்டி இன் பர்சன் ஒரு காமன் மேன். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவரோட கேஸை அவரே வாதாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஒரு அட்வொகேட்டை வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை. அதனால அவரோட கேஸோட விவரமும் அவருக்கு முழுசா தெரியும். என்னோட கேஸை நானே பார்த்துப்பேன், என்னோட கேஸை பத்தி எனக்கே பேச தெரியும் அப்படின்னு ஒரு காமன் மேனுக்கு ஒரு வில் இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டி இன் பர்சனை அவரு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கோர்ட்ல ஒரு பெர்மிஷன் கேட்கணும். நோட்ரி பப்ளிக் அண்ட் அட்வொகேட் அனைத்துக்கிட்ட அந்த பெட்டிஷன்ல சைன் வாங்கிட்டு அந்த பெட்டிஷன்ல கரெக்டான ஒரு ரீசனை இவரு சொல்லியிருக்கணும். எதுக்கு இவர் அட்வொகேட் வைக்கிறதுக்கு விரும்பல, இவரோட கேஸை இவரே எதுக்கு வாதாடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படிங்கறத அந்த பெட்டிஷன்ல கரெக்டா சொல்லியிருக்கணும். அந்த பர்சன் பார்ட்டியின் பர்சனை யூஸ் பண்ணி பேசணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் மஸ்ட் பி அன் குவாலிட்டி. லாவை பற்றி அவருக்கு காமன் சென்ஸ் ஆச்சு இருந்திருக்கணும். கோர்ட்டோட ப்ரொசீஜர் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜென்ரல் லாவை பற்றி ஒரு ஜென்ரல் நாலேஜ் அவருக்கு இருந்திருக்கணும். இதை தாண்டி அட்வொகேட்ஸ்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க. ஒரு கோர்ட்டோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் அட்வொகேட்ஸ் அந்த பர்சனுக்கு கொடுப்பாங்க. அட்வொகேட் ஆக்ட் ஆஃப் 1961 செக்ஷன் 32 ஒரு அட்வொகேட்டாக லைசன்ஸ் வாங்காத ஒரு காமன் மேன் கூட அவரோட கேஸை கோர்ட்டில் அவரே வாதாடிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை செக்ஷன் 32ல் சொல்லியிருக்காங்க. 2005 நடந்த ஒரு கேஸ் பார்ட்டியின் பர்சனை யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட நபர் அவரோட ஓன் கேஸை அவரே வாதாடிப்பாருங்க. ஆர்கே சவுலா விசஸ் கோவா ஆன்டிபயோட்டிக் பிரைவேட் லிமிடெட். இந்த கேஸில் பார்ட்டியின் பர்சனை கோர்ட் அலோவ் பண்ணியிருப்பாங்க.